சின்ன மருமகள் டுடே எபிசோட் என்னையான்னு இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சா கவலையா இருக்குன்னு தமிழ் செல்வியுடைய அம்மா செல்லப்பண்ணிக்கிட்ட பேசவும் என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்? நாளைக்கு அமைச்சர் வர போறாரு, நியூஸ்ல போட்டுக்கிறாங்க பத்தியா. அதுக்கப்புறம் போயிட்டு அமைச்சர்கிட்ட இது மாதிரி இந்த ஊரு ராஜாங்கமே இப்படி ஒரு பண்றாரு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு சாட்சியா தான் இருப்பாங்க அப்படின்னு சில விஷயங்களை பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு, மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேதுவோடைய அப்பா. எனக்கும் அப்படிதாங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசி கவலையோட இருந்துட்டு இருக்காங்க. தாமரை நாளைக்கு கல்யாணம் நடக்க போறத நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க. உடனே அம்மா நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க, ஏண்டி நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா நினைக்க எனக்கு பதட்டமா இருக்கு, உன் கழுத்துல தாலி ஏற அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அப்படிதாண்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது ரூம்ல உட்காந்து எப்படி அந்த ஆறுமுகத்துக்கிட்ட தமிழ் செல்வி ஃபோன் வாங்கி பேசினா இதெல்லாம் யோசிச்சா ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சேது யோசிக்கிறாங்க. இங்க பாரு தமிழ் செல்வி, நாளைக்கு தாமரையுடைய கழுத்துல தாலி ஏறப்போகுது, எனக்கு நம்பிக்கை இருக்கு என் புருஷன் கட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா இது மாதிரி கல்யாண பொருள் எல்லாம் எங்க இருக்கணும்னு பாட்டி கேட்கவும் பாட்டி என்கிட்டயே கேட்கற, அவங்க கிட்ட போய் கேளுவாங்க. அப்புறமா இவங்க கிட்ட கேட்கறாங்க. ஆனா அப்பயும் அவங்க இல்ல போயிட்டு அங்க கேளுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் மாத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வருடைய ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ஐயா இங்க கல்யாண பொருட்கள் எல்லாம் எங்க இருக்கிறது, ஏயா காலையில எனக்குன்னு எங்கேயாச்சும் வருவீங்களா, எங்கேயாச்சும் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஆள் என்னதான் நடக்குது இந்த வீட்டுல ஒண்ணுமே புரியலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. கல்யாணம் தான் இந்த வீட்டுல ஏன் இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறமா புடவை நம்ம மாத்தலாம்னு சொல்லிட்டு மாத்துவாங்க, பார்த்தா வேற ஏதாவது புடவை இருக்கும். உடனே வர சொல்றாங்க தாமரையுடைய அம்மாவை. என்னாச்சு மாதிரி, இல்ல புடவை மாத்தி இருக்கு, கல்யாண பொண்ணுக்கு அவரு ரேட்ல எடுத்தாலையும் பரவாயில்ல, ஆனா நீங்க அர்ச்சனை போறவங்க தானே, உங்களுக்கு இதே போதும்ன்றாங்க. அதனால இந்த புடவை கட்டிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தாமரையுடைய அம்மா. உடனே அம்மா பாத்தீங்களா அம்மா எவ்வளவு திமிருன்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணம் நம்ம போகணுமாம்மா, இந்த கல்யாணம் நடக்காத இருந்தாலே சந்தோஷம் இருக்கட்டும், அவ ஆடட்டும், எவ்வளவு ஆடுறால பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க வேலை கலையத்துக்காக தமிழ் செல்வி எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சேதுவும் வராங்க. சேது தமிழ் செல்வி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன மாமா அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சேது அந்த இடத்துக்கு போனது என்னாச்சுன்னு, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி நீ தான் பேசுனீங்க, என்னன்னு பேசணுன்னே நான் ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய லேண்ட்லைன் ஃபோன் தான்ன்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.